பசுமாட்டை பொது இடத்துல பலி கொடுக்கக்கூடாது, வெட்டக்கூடாது அப்படின்னுக்கிட்டு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தா, அப்படி பசுமாட்டை பொது இடத்துல யார் வெட்டுறாங்களோ அவங்க அப்பீலுக்கு போகணும், உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும். அவங்க யாரும் போகலை. ஆனால் அரசாங்கம் ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது? பசுமாடுங்கிறது கோமாதா, இந்துக்களுக்கு புனிதமானது. அதை பொது இடத்துல வெட்டாதுங்க, அதுக்குன்னுக்கிட்டு உரிமை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல பண்ணிக்கிடுங்க அப்படின்னுக்கிட்டு ஒரு உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துன்னா, அதை எதிர்க்கிறவங்க யாராக இருக்கணும்? பொது இடத்துல பசுமாட்டை வெட்டுறவங்களாக தான் இருக்கணும், அவங்க தானே எதிர்க்கணும். ஆனால் அரசாங்கம் ஏன் எதிர்த்து அப்பீல் பண்ணுது? அரசாங்கத்துக்கு இது என்ன வேலை? இந்த அரசாங்கம் யாருக்காக இருக்குது? அவங்களுக்காக இருக்காங்களா அல்லது இந்துக்களுக்கு எதிராக இருக்காங்களா? அதே போல் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்தால் அது யாருக்கு அது ஆட்சேபனை? அந்த தீபத்தூணு எங்கள் தூணு, அதில் நீங்கள் ஏற்றப்படாது அப்படின்னு யார் சொல்கிறா? யாரும் சொல்லலை. ஆனால் அரசாங்கம் தீபத்தூணில் இந்துக்கள் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் போகிறாங்க. அப்படின்னா இந்த அரசாங்கம் அவர்களுக்கு ஆதரவானதா அல்லது தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய இந்துக்களுக்கு எதிரானதா? நம்முடைய மத உணர்வுகளை நம்ம வீட்டோட பூட்டி வச்சுக்கிட்டு வரக்கூடாது. மத உணர்வுகளோடு நம்ம இருக்கணும். எந்த மசூதியில் இன்னாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை, எந்த சர்ச்சில் சொல்லலை. அவங்கெல்லாம் மத உணர்வுகளை வீட்டில் பூட்டி வச்சுக்கிட்டு வெளியே வரலை, அரசியல் வரைக்கும் கொண்டு வராங்க. ஆனால் இந்துக்கள் தான் மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு போர்வையை போர்த்திக்கிட்டு மத உணர்வுகளை வீட்டுக்குள்ளே பூட்டி வைங்க அப்படின்னுக்கிட்டு நமக்குள்ளாடி நாமளே சொல்லிக்கிறோம். இது மிகப்பெரிய தப்பு. எல்லாம் மதத்தின் அடிப்படையில் தான் இந்த நாட்டில் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் தட்டி கேட்க வேண்டும். வணக்கம்.